அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் ஹலீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் மசூர் தால் எடுத்திருக்கேன். உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாசி பயிறு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சரிசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சாப்பாட்டு ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோதுமை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுக்கணும். ஓவர் நைட் சோக் பண்ணலான்னாலும் அட்லீஸ்ட் 6 hours அது நல்லா ஊறணும். இப்போ அரிசி பருப்புலாம் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு 1 hourக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளேமை ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு அதை ஒரு 1 hour கிட்டக்க குக் பண்ணுங்கள். தால் எல்லாம் நல்லா கரைஞ்சி போகணும். இப்போ நம்ம சிக்கனை குக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வெங்காயத்தை ப்ரௌன் கலராக வர அளவுக்கு நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வெங்காயம் ஈஸியாக வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அதில் ஒரு ஹாஃப் ஆனியனை நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம், லாஸ்ட்டாக கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் சிக்கன் கீமா ஒரு 1/4 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். கீமா லைட்டாக நல்லா குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீமா யூஸ் பண்ணலனாலும் நார்மல் சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஹலீம் மிக்சர் ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். உங்கள்கிட்ட இந்த மசாலா இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணுற பேசிக் மசாலாவே ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய எல்லா மசாலாவும் நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். எனக்கு ஹலீம் மசாலா டைரெக்டாக கிடச்சதுனால நான் அதை வச்சு யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஒரு 1/2 to 3/4 லிட்டர் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே இப்போல்லாம் நல்ல ரெயினாகவே இருக்குது. ஆஃப்டர்நூன் டயத்தில் நல்லா மழை பெஞ்சு குளிராக தான் இருக்குது.
பாருங்கள் தால் நல்லா குக் ஆகிடுச்சி. இந்த மாதிரி மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். இந்த சிக்கனும் வந்து நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இதை வந்து குக்கான சிக்கனை வந்து நான் லாஸ்ட்டாக ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணி லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். நீங்கள் நார்மலாக வந்து பொட்டேட்டோ மேஷ் பண்ணுற மேஷரை வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ தாலையும் இந்த சிக்கன் மிக்சரையும் வந்து ஒன்றா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நல்லா டேஸ்டியான ஹலீம் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி தான் ரெசிபி, ஆனால் கொஞ்சம் டைம் கன்சூமிங். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்டை வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. லாஸ்ட்டாக ஒரு க்ரீன் சில்லியும் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தையும் கார்னிஷிங்க்கு ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.